வசனம். சங்கீதம் 149 8வது வசனம். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். எவ்வளவு சேர்த்து சொல்லுங்க. அவர்கள் வாயில் மேல கையை வச்சு சொல்லுங்க. வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் சொல்லுங்க. கையில் நல்லா வளர்க்கிறது நல்லா காமிங்க. கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அந்த பட்டயம் எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் கருக்குள்ள பட்டயம். அதுதான் எது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதுதாங்க. அந்த பக்கமும் வேண்டும், இந்த பக்கமும் வேண்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவள் கையில் இருக்கும். அவள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமாமே. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 149 சங்கீதத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னா, பரிசுத்தவான்கள் துதிப்பார்கள், ஆட்சி புரிவார்கள். அதுதான் இந்த சங்கீதத்துக்கு ஒரு பேர் வைக்கணும்னா பரிசுத்தவான்கள். சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் யாருங்க? யார் பரிசுத்தவான்கள்? எப்படி சொல்றீங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பாருங்கள், அப்படியே நீங்க இருக்கு. நல்லா கை வைத்து சொல்லுங்க. இயேசுவை சொந்த ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நான் யாரு? நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவருடைய பிள்ளைக்கு தான் இன்னொரு பேர் என்ன? பரிசுத்தவான். கை வைத்து அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் துதிப்பார்கள், பரிசுத்தவான்கள் ஆட்சி புரிவார்கள். இந்த சங்கீதத்தினுடைய முதல் வார்த்தையை பாருங்க, கடைசி வார்த்தையை பாருங்க. முதல் வார்த்தை என்னது? அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. முடிவு வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இந்த கடைசி 4 சங்கீதமும் அல்லேலூயால ஆரம்பிச்சு அல்லேலூயால முடியும். சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அல்லேலூயா சொல்றது புரியுது? சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் மக்கள் சொல்றான், நீ அல்லேலூயா போட்டான்னு சொல்றான். அல்லேலூயா. ஆமா, நான் அல்லேலூயா போட்டேன். ஆமென். அல்லேலூயா. புதுசாக மத்திய இன்னைக்கு சர்ச்சைக்கு வந்துருக்க சகோதரனை வரவேற்க ஒரு செய்தி இல்லைங்கய்யா. எப்படி கொஞ்சம் 7 மணிக்கு பக்கம் கை தட்டி அவர் வரவேற்கலாம் பாருங்க. சகோதரனுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், சரீரங்களை நல்ல சுகத்தை கொடும், வாழ்க்கையில் சமாதானத்தை தாரும், தேவைகளை சந்தி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது 5லிருந்து 9 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தவான்களுடைய செய்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதை நீங்க குறிச்சு வச்சுங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஆனால் நான் இப்போ சொன்ன இந்த 8வது வசனத்தை நம்ம 2 விதமாக யோசிக்க முடியும். 1 துதி, 2 பட்டயம். சொல்லுங்க. துதி பட்டயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. துதி பட்டயம். அடுத்தது கேளுங்க. உங்க கையில பட்டயமும் துதியும் இருந்தா கேளுங்க. என் கையில பட்டயமும் துதி இருக்குது தெரியுமா? சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. துதி என்று சொல்லும் போது ஆராதனை. அதற்கு சித்தமானா மார்ச் மாசம் அடுத்த மாசம் ஆராதனை பற்றி பேசணும்னு ஆண்டவருக்கு போட்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆவிக்குரிய போராட்டம். துதி என்பது ஆராதனை, பட்டயம் என்பது ஆவிக்குரிய போராட்டம். கை வைத்து அல்லேலூயா. துதிக்கணும், போராட்டம். சொல்லுங்க. என்ன பண்ணணும்? துதிக்கணும், போராட்டம். அந்த போராட்டத்துல நம்ம பங்கு பெறணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பதற்கு நம்முடைய விருப்பம் என்ன செய்யணும்? அதுல நமக்கு விருப்பம் இருக்கணும். நான் சொல்லி துதிக்க கூடாது, நீங்களா என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறதுக்கான நம்முடைய விருப்பமும் அதே நேரத்தில் சாத்தானுடைய ராஜ்யத்தின் எல்லா பொல்லாப்புகளையும் வன்மையோடு எதிர்க்கிறதுக்கான விருப்பமும் நமக்குள்ளே இருக்கணும். 2 விருப்பம். 2 பேர்ல காமிக்க பார்க்கலாம். 2 விருப்பம். என்னது? 1 சொல்லுங்க. 1 தேவனை துதிப்பதற்கான நமது விருப்பம். சொல்லுங்க. தேவனை துதிப்பதற்கான நமது விருப்பம். 2வது சொல்லுங்க. 2வது சாத்தானுடைய ராஜ்யத்தின் எல்லா பொல்லாப்புகளையும் வன்மையோடு எதிர்ப்பதற்கான விருப்பம். சாத்தானை பார்த்து பயப்படுறீங்களா? ஐயோ, ரைட்டில் போக மனுஷன் வருவான். நான் பேர் சொல்ல விரும்பலை, நீ நினச்சா சிரிச்சுக்கு போன்னு சொல்லுது. ஒருத்தர் ஒரு இடத்துல வருவார். திடீர்னு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அப்புறம் சர்ச்சைக்கு திடீர்னு வருவார். அவர் எப்பவுமே காலேஜ் ஜெபத்துக்கு தான் வருவார். நான் பார்ப்பேன். திடீர்னு பார்த்தா 9 மணி. என்னடா பார்த்தா அப்போ நினச்சிக்குவேன்,
ஏதோ ஒன்று அமுகிச்சு கரெக்டாக வந்து சொல்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் வந்தோடனே கேட்டேன், நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிறேன் ஏதோ அமுகிச்சு வந்துருக்கிறாரு. கரெக்டாக சொல்கிறார். ஒரு பெரிய அரக்க மாதிரி வந்து கூட்டாளி வந்து நின்னா அப்படியே அமுக்கிற மாதிரி வந்தான். உடனே என்ன பண்ணிட்டாரு, காலை ஜபத்துக்கு விளையிட்டார். இங்கே வரும்போது பார்க்கிறது அந்த எல்லாம் அதெல்லாம் போயிருக்கு. ஆனால் அமுக்கிற அந்த காரியத்துக்கு தான் ஜபத்துக்கு வர்ற. நானும் நீங்களும் பேய் பார்த்து பயப்படுறவங்களா, பேய்க்கு முன்னாடி போராடுறவங்களா? ஐயோ சொல்லலை, சத்தம் வரல, ஆண்டவரத்தில் சொல்லலை. பேயை பார்த்து பயப்படுறவங்களா இல்லை பேயை பார்த்து அப்படின்னு என்ன செய்யணும்? இந்த வாரம் உங்களுக்கு பேய் பூஜை வீட்டிலேருந்து கூப்பிட போகிறாங்க. பாஸ்டர் கூப்பிடக்கூடாது, மதிப்பிரத பாஸ்டர் கூப்பிடக்கூடாது. என்ன செய்யணும்? ரோகி ரித்திக்கு கூட்டு போய் கையை வைடா சொல்லி ஜோம் பண்ணுறதுக்கு நம்ம உற்சாகம் அடையும். ஆமே. சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் ஓடும். ஆமே. உங்களை கொண்டு ஆண்டவர் பேயை துரத்துவார். அல்லேலூயா. எல்லாம் கையை வச்சு ஆண்டவர் தோற்றம் பண்ணுங்களேன். துதிக்கிறதுக்கு மட்டும் விருப்பம் இருக்கக்கூடாது. பிசாசுடைய எல்லா பொல்லாப்புகளையும் வன்மையோடு எதிர்க்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விருப்பம் இருக்கணும். ஆமே. அல்லேலூயா. தோத்திரம். அல்லேலூயா. நீங்க சொல்லும் போது நான் விசுவாசிக்கிறேன். சாத்தான் சுத்தி பார்க்கறான். எப்பா கிளப்பி விட்டாண்டா, இவன் கிளப்பி விட்டாண்டா, இவன் என்னடா பண்றது யோசிக்கிறான். அல்லேலூயா. ஆறுமையா உங்களோட ஆண்டவர் யாருமையா உங்களோட ஆண்டவர் பேர் தொட்டு வர தொட்ட மாட்டாரா? அல்லேலூயா. பேயை பார்த்து ஓடுற கூட்டம் இல்லை, பேயை எதிர்த்து நிற்கிற கூட்டம். இந்த பூமியை நாசப்படுத்துறது பேயினுடைய திட்டம். அவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அல்லேலூயா. கையை செய்து ஆண்டவர் பயன்படுத்தலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆமே. நெகேமியா 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நெகேமியா 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த பட்டயத்துக்காக சொல்ல வந்தேன். நெகேமியா 4:17, அலங்கத்தில் கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமையேற்றுகிறவர்கள் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார். அலங்க கட்டுறாங்க, ஒரு கையில வேலை செய்யறாங்க, நல்ல போடுறாங்க, அந்த சிமெண்ட போடுறாங்க, தூக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் தூக்கணும். ஒரு கையில வேலை நடக்குது, இன்னொரு கையில ஆயுதம். ஏன்? எதிரி அவங்க வேலைகளை தடுக்க பார்க்கலாம். எதிரி நாட்டுக்காரன், அந்த நாட்டில் இருக்கிற எதிரிகள் அவங்க வேலையை தடுக்க பார்க்கலாம். அப்ப நெகேமியா சொன்ன விஷயம் என்ன? ஒரு கையில வேலை செய்யுங்க, ஒரு கையில ஆயுதம் பிடிச்சது. சொல்லுங்க, ஆயுதம். உங்க கையில ஆயுதம் இருக்குதா? என்ன ஆயுதம் வச்சிருக்கிறீங்க? ரவுடி உள்ள வச்சிருப்பான், கட்டி வச்சிருப்பான், திடீர்னு சொல்லுவான். இல்லை, அந்த ஆயுதம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம ஆயுதம் பரலோகத்தின் ஆயுதம். நம்ம ஆயுதம் இது ஆவி பட்டயம். சொல்லுங்க, ஆவி பட்டயம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆவி. இதை 3 விதத்தில் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 3 விதத்தில் புரிய வைக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். பைபிள் எடுத்து பாருங்க. பைபிள் பக்கம் 301வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 301வது பக்கம், எபிரேயர் 4:12. எல்லாரும் கை வைத்து தோத்திரம் பண்ண பார்க்கலாம். எல்லாரும் கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. எப்படி சேர்த்து சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையான. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையான ஜீவன் வல்லமையில் உள்ளது, இருபுறமும் கருப்புள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானது. சொல்லுங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஓடையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைக்காக கைத்தட்டி ஆண்டவர் வைக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தைக்காக சொன்ன அந்த 149 சங்கீதத்தின் 8ஆம் வசனத்துக்குரிய ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள, எந்த பட்டயத்திலும் கருங்கான. கையில் வச்சிருக்கிறீங்களே இந்த பைபிள், இது இருபுறமும் கருப்புள்ள, எந்த பட்டயத்திலும் இது எப்படிப்பட்டது? கருங்கான. சொல்லுங்க, கருங்கான. என் வீட்டில் ஒரு கத்தி இருக்குது, எப்பாவது எடுத்து வெட்டினா அடி
போட்டு போட்டு சுமாட்டி எழுதணும். ஏன்னா அது ஒன்றும் கூர்ப்பாக இருக்காது, ஷார்ப்பாக இருக்காது, கூர்மையாக இருக்காது. அதே ஷார்ப் பண்ணதை நம்ம பார்க்குறோம். எத்தனை கத்தி வந்தாலும் வீட்டில் அது ஷார்ப்பெல்லாம் மழுங்கி போய் நீ உடனே நினைக்கிறீங்க கத்தி வாங்கி கொடுக்கணும், கத்தியில் வாங்கி கொடுக்க கேட்குறவங்கிட்ட. என் வீட்டில் அப்படி ஒரு கத்தி இருக்குது. எத்தனை கத்தி வந்தாலும் கூறு மழுங்கி, அது யானே தெரியுது. நான் சொல்கிறேன், உங்கள் கையில் என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த வேதம் இருபுறமும் கருப்புள்ளது. சொல்லுங்க எல்லாரும், கருப்புள்ளது அப்படின்னு என்னது? ரொம்ப ஷார்ப்பானது, சரியா வெட்டும். நாங்கள் தாய்கள் ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை ஒரு கூரான பட்டை, அதற்கு இருபுறமும் என்ன உண்டு? கருப்பு உண்டு. சொல்லுங்க, கருக்கு. அல்லேலூயா. அது என்ன பண்ணும்? அந்த கருக்குன்றது என்ன? வெட்டுறது, ஆழ வெட்டுறதுக்கு இல்லை, அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் புகுந்து. எப்படி சேர்த்து சொல்லுங்களேன், பைபிள் வசனம் உள்ளத்தின் ஆழத்தில் புகுந்து நம்முடைய நோக்கங்களும் சிந்தனைகளும் ஆவிக்குரியவைகளா என்று என்ன செய்யும்? பிரித்து அறியும். உட்காந்துக்கிறீங்க, நீங்க உட்காந்துக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, வசனம் தானே கேட்கிறோம். ஆமா சொல்லுங்களேன், சொல்ல நீங்க மாத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் உட்காந்துருக்கிறீங்க, எதையோ யோசிச்சு உட்காந்துக்கிறீங்க, எதையோ பறிவிட்ட மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இல்ல, இந்த வசனம் உள்ளத்தின் ஆழத்தில் புகுந்து நம்முடைய நோக்கங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஆவிக்குரியதா என்று பகுத்தறிகிறது இந்த வேத வசனம். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றும்படி இந்த வசனம் என்ன செய்யும்? வெட்டும். சொல்லுங்க, வெட்டும். எதை பத்தி ஏன் பேசுறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, எதை பத்தி தான் பேசுறீங்க? உங்களை பத்தி பேசாம நான் ரோட்ல போற ஆள்கிட்ட பேச முடியும்? உங்ககிட்ட தான் பேச முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு தான் ஆண்டவர் இந்த கருப்புள்ள இந்த பட்டயத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை சரியாகும். ஒரு வசனத்தை படிங்க, யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனம் உங்களுக்கு ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. சீக்கிரம் டக்கன் படிக்கல. 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனமாயும் இருக்கிறது. கை வைத்தவர்கள் எல்லாரும் கை வைத்து, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆமே. இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை காப்பாற்றும்படி வெட்டுகிறதுங்க. புறப்பேசல பைபிள். நம்மளோட பைபிள் என்ன செய்யுது? நம்மை சரியான விதத்துல சரியான பாதையில நடக்க இந்த பைபிள் நமக்கு உதவி செய்யுது. அப்படின்னு சொல்லுங்களேன். அதே யோவான் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கவனிங்க, இந்த வசனம் இந்த இருபுறமும் கருப்புள்ள இந்த பட்டயம் ஒன்று நம்மளை காப்பாற்றும், இன்னொன்று நம்மளை நியாயம் தீர்க்கும். மரணத்துக்கு ஏதுவானமை நியாயம் தீர்க்கும். வேலைக்கு போறீங்களா ஐயா? வேலைக்கு போறீங்க. ஆண்டவரே சகோதரன் ஆசீர்வதியும். திருச்சந்திரன் மேல இப்படி கரை இருக்கட்டும். மத்தியானம் ஜபத்தில் கலந்து கொள்ள கிருபை கொடும். ஆசீர்வதித்து நடத்தும். ஆமே. கத்திரங்களை ஆசீர்வாதம். போயிட்டு வாங்க. பாருங்க, இந்த வசனம் ஒன்று ஆண்டவருக்கு மகிமையாய் நம்மை காப்பாற்றும், அல்லது நம்ம எதுக்கு இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய ஒப்புக்கொடுக்கிறோம்? இந்த வசனம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யும். காப்பாற்றுறதுக்கு நம்ம விட்டுக் கொடுக்கிறோமா, அல்லது மரணத்துக்கு ஏதுவா இந்த வசனமை நியாயம் தீர்க்க நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிற ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கை வைத்து ஆண்டவர் தோத்திரப்படுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனம் இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இது நம்மளை காப்பாற்றும், அல்லது நம்மை நியாயம் தீர்க்கும். காப்பாற்றும்படி வெட்டும், கடிந்து கொள்ளும். இந்த வசனம் நம்மை கடிந்து கொள்ளும். அது விட்டு கொடுத்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படும். அதை விட்டு நம்ம கண்டுக்காம இருந்தோம், இந்த வசனத்தை ஏனோ தானோன்னு கேட்டோம்,
ஏதுவாக நியாயம் தீர்க்கும். ஆமென். கை வைத்து தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க வசனம் சத்தமா சொல்லுங்க. ஆவியின் பட்டயம், கூரான பட்டயம், இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் கொடுத்த ஆவியின் பட்டயம், இந்த கர்த்தரை உயர்த்துகிற துதியும், கையில் இருக்கிற இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, இன்றியமையானது. கை வேத்தி ஆமென். 4:12 சொன்னேன். இப்ப அடுத்தது இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம், வேதத்தின் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை திரும்ப பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல. எல்லாரையும் கூட கை வைத்து கூட சொல்லுங்க பார்க்கலாம். அங்க யோவான் தரிசிக்கிறார் ஆண்டவரை பற்றி. என்னது? அவருடைய வலது கரத்துல, எல்லாரும் கையாசிங்க, வலது கரத்தை ஆசை சொல்லுங்களேன். அவருடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து, சொல்லுங்க, அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. கை வைத்து ஆண்டவரை இந்த யோவான் இப்படி தரிசிக்கிறார். நம்ம சப்ஜெக்ட் என்ன? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். பரிசுத்தவான்கள் கையில அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருந்துச்சு. இங்கே ஆண்டவருடைய வாயில், எல்லாரும் சொல்லுங்க வாயில், அவருடைய வாயில் இருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அதுதான் வசனம். இப்ப ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் அது கிரியை செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவருடைய வாயிலிருந்து இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருந்தார்ல. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்திரத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்ததுக்கு அவருக்கு பசி இருந்தார். இந்த பசியின் மத்தியில சாத்தான் கரெக்டா பக்கத்துல வந்து அவர் என்ன சொல்றான்? இந்த கல்லெல்லாம் பசியா இருக்கீங்களே, இந்த கல்லெல்லாம் அப்பமாகும்படி சொல்லுங்க. நீங்க இந்த கல்லை பார்த்து அப்பமாக்கி சொல்லி அதை எடுத்து சாப்பிடுங்க. அப்ப இயேசுடைய வாயில் என்ன வந்துச்சு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. கைவேதி பத்திரமானங்களே, அவருடைய வாயில் இருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அன்னைக்கு சாத்தானை பார்த்து ஆண்டவர் பேசுறார். இப்ப பிசாசு மறுபடியும் என்ன செய்யறான்? அவர் கொண்டு போய் மேல ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கீழே இருந்து குதிங்க ஆண்டவரே. ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, நீங்க தான் வசனம் சொன்னீங்கல்ல. வசனம் சொல்லுது, உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு எழுதி இருக்கிறது. அதே வசனத்தை தேய் சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், ஒரு தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதவருமாய். சொல்லுங்க. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. 3வது என்ன பண்ணா? மேல கொண்டு போயிட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்களே அந்த மகிமை எல்லாத்தையும் அவருக்கு காமிச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், இப்ப நீ என் காலில் வந்து படித்து கொண்டா இது எல்லாம் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பாலே சாத்தான் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து, சொல்லுங்க எல்லாரையும் கூட சேர்த்து, ஆண்டவருடைய வாயிலிருந்து என்ன வருது? இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். ஆமென். பரிசுத்தவான்களுடைய வாயிலிருந்து என்ன வருது? கர்த்தரை உயர்த்தும் துதி. வித்தியாசம் பாருங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து கர்த்தரை உயர்த்தும் துதி, ஆனால் ஆண்டவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாகி வசனம் புறப்பட்டது. கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. வாயிலிருந்து, யார் வாயிலிருந்து? ஆண்டவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அவருடைய வாயை பற்றி ஒரு சின்ன தியானத்தை பார்க்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். உன்னத பாட்டு எங்க இருக்கு பாருங்க. உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 16வது வசனம்.
வசனம் சொல்லுங்க. 5:16. 4 வச்சுருக்கேன். 5:16 வாசன சிஸ்டம். அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே சிநேகி. கவனிக்கிறீங்களா? அங்கே ஞானியுடைய தியானம், ஆண்டவருடைய வாய் எப்படி இருக்குதா? மிகவும் மதுரமாயிருக்கிறது. இங்கிலீஷ்ல நல்ல வார்த்தை, his mouth is sweetness itself. sweetness. அவருடைய வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. எல்லாம் கண்ணை திறந்து கொஞ்சம் பார்க்கலாம். கண்ணை மூடி தியானம் பண்ணாதீங்க, கண்ணை திறந்து வசனத்தை கேளுங்க. ஆண்டவருடைய வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாங்க. அவர் அதே 1வது அதிகாரத்தில் அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராம். அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாட்டுக்காரர் பாடுவார், அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் முத்தங்களால் என்னை அனுதினமும். ஐயோ சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய முத்தம் வேணும்? காலை ஜெபத்தில் வீட்டில் காலையில் எழுதி எத்தனை பேர் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுறீங்களோ, ஆண்டவர் உங்களையும் என்னையும் முத்தம் எடுக்கிறார். ஐயா, அவர் முத்தம் எனக்கு வானம் சொன்னா நீங்கள் ஜெபமே பண்ண போகும். அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவர் தமது வாயின் முத்தமிடுகிறார். என்னை முத்தமிடு, நான் ரொம்ப விரும்புகிறேன். ஆண்டவர் முத்தமிடு நான் விரும்புகிறேன். சொல்லுங்கள், நல்லதான். அல்லேலூயா. தெய்வம் நம்மளை முத்தமிடுகிறார். இப்போ காலையில் தூக்கத்திலிருந்து எழுப்பி தேவ சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய முத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பேர் தான் கிருபை, அதுக்கு பேர் தான் நன்மை. கை உயர்த்தி தோத்திரம் பண்ணல. அல்லேலூயா. His mouth is sweetness itself. லூக்கா 4வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா அங்கே அவருடைய வாயை பற்றி இன்னொரு வார்த்தையை பாருங்க. லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு 4:22 வாசிக்கிட்டாங்க. குறிச்சிக்கங்க. 4:22. 4:22 நீங்க 3 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். உன்னத பாட்டு 5:16 சொல்லுது, அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. இங்க இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனாய் ஊழியம் செய்த போது எல்லாம் என்ன சொன்னாங்களா? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். சொல்லுங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை, வேர்ட்ஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையுள்ள வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. அவர் வாய் எப்படி இருக்குது? சொல்லுங்க, அவர் வாய் எப்படி இருக்குது? அவருடைய வாயிலிருந்து என்ன வருது? சொல்லுங்க, கிருபையுள்ள பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன். தூங்காதீங்க, சொல்லுங்க, கணக்குடி தியானம் பண்ணாதீங்க. அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து என்ன வருது? சொல்லுங்க, கிருபையுள்ள வார்த்தைகள். சொல்லுங்க, அவருடைய வாயிலிருந்து என்ன வருது? நீங்க வெளிப்படுத்த 1:16 என்ன சொல்லுச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே. வெளிப்படுத்த 1:16 என்ன சொல்லுது? அவருடைய வாயிலிருந்து என்ன வருது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போடப்பட்டது. கை வேத்தி அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வாயிலிருந்து, ஆண்டவருடைய வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்படுகிறது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. என்னங்க, வேற ஒண்ணும் இல்லை. இந்த கிருபையுள்ள வார்த்தை அவருடைய ஜனங்கள் மேல, அந்த கிருபையுள்ள வார்த்தை கிருபையை சப்ளை பண்ணுது. ஆனால் அதே நேரம் அப்படி வாயிலிருந்து புறப்படுற இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்குது. அது என்ன பண்ணுது? ஆண்டவருக்கு பிரியமில்லாம செய்கிறவங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாம வாழ்றவங்களை அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் விட்டு. கிருபையுள்ள வார்த்தை வேணுமா அல்லது பட்டயத்தை விட்டு வேணுமா? சொல்லுங்களேன், என்ன சொல்லுங்க? பக்கத்தில் சொல்றது ஒரு காதல விடுதான் பாருங்க. சொல்லுங்க, கிருபையுள்ள வார்த்தை வேணும். இந்த கிருபை பொழிகிற வார்த்தை எனக்கு வேணும். அப்படி என்ன வேணாம்? ஐயோ, பட்டயம் வந்து என்ன ஆயிடும்? வெட்டிடும். பட்டயத்தினுடைய வெட்டி எனக்கு வேணாம். பட்டயத்தினுடைய அந்த கிருபையுள்ள வார்த்தை தான் எனக்கு என்ன செய்யணும்? வேணும்.
இயேசு அவர்களை எதிர்ப்பா. ஒரு வார்த்தையை கண்டு பார்த்துச்சு. சபைக்குள்ளே இருந்தாலும் பாவத்தோட ஒத்து போனீங்கன்னா உங்களை ஆண்டவர் எதிர்ப்பா. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டையும் உங்களை என்னையும் நொறுக்கும். நான் சர்ச்சுக்குள்ள வந்துட்டா என்ன பண்ணாலும் கவலை இல்லை, என்ன பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சுவார். இல்லை 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 இல்லை. நீ சபைக்குள்ள இருந்தாலும் ஆண்டவருக்கு விரோதமான விஷயங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்யும் போது அவர் உன்னை எதிர்க்கிறார். அவர் வாயிலிருந்து 2 புறமும் கருப்புள்ள பட்டையும் வந்து உங்களை என்னையும் எதிர்க்கும் என்பதை மறந்து விடாது. பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. கொஞ்சம் பைபிள் எடுப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 41வது வருஷம். இந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை பற்றி கொஞ்சம் வேகமாக நம்ம தியானிக்கலாம். உபாகமம் 32வது அதிகாரம் 41வது வருஷம். எல்லாரும் வசனத்தை கவனிங்க. நான் பேசும்போது வசனத்தை நீங்க கூட சேர்த்து சொல்லுங்க. உபாகமம் 32:41. இன்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி கையால் நியாயத்தை பிடித்துக் கொள்ளும். ஆனால் என் சத்துருக்களிடத்தில் பழி வாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன். இன்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்குவேன். ஆண்டவர் சொல்ற கையில் என்ன வச்சுக்கிறாரு? மின்னனுடைய பட்டயம். அந்த பட்டயம் தெரியுமா? மின்னது. அதை கருக்காக்கி சத்துருக்களிடத்தில் பழி வாங்கும். ஆமீன் சொல்லுங்களேன். யோசுவா இந்த இடத்துல ஒரு இடத்துல நிற்கிறான். அங்கே ஒரு தூதர் வந்து நிற்கிறார். கையில் என்ன இருக்குது? உருவின பட்டை. அதை பார்த்த உடனே அவர்கிட்ட போய் கிட்ட போய் கேட்கிறான், நீர் எங்களையும் சார்ந்தவரோ எதிரிகளை சார்ந்தவரோ? அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவரு, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இருக்கிறேன். உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கட்டி போடு. அல்லேலூயா. யாரு? கர்த்தருடைய சேனையின் அதிபதியின் கையில் என்ன இருக்குது? உருவின பட்டை. கையில் ஏற்றி கர்த்தரை தோத்திரப்படலாம். அல்லேலூயா. ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனம். வேகமா புரிங்க, வேகமா எங்களோட வாசிங்க. ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனம். 49:2. அவர் வாயில் என்ன இருக்குது? கூர்மையான பட்டயம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி நமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இயேசுநாதரை பற்றின தீர்க்கதரிசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி கை வைத்து தோற்றப்படலாம். அல்லேலூயா. இயேசுநாதருடைய வாய் கூர்மையான பட்டயமாய் ஆக்கப்பட்டு அவருடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து தமது துலக்கமான அம்பாக்கி என்னை அம்பரா துணியிலே என்ன செஞ்சாரா? மூடி வைத்தார். கை வைத்து ஆமே. அவருடைய வாய் என்ன புறப்பட்டது? கூர்மை உள்ள வார்த்தை. அவருடைய வாய் எப்படி இருந்துச்சு? கூர்மையாக்கப்பட்டது. ஆமீன் சொல்லலை. இதே ஏசாயா 1வது அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்களேன். ஏசாயா 1:19-20. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகிய பட்டயத்துக்கு இரையாதீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லி ஏசாயா மூலமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம், செவி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள் ஆகிய பட்டயத்துக்கு இரையாதீர்கள். சொல்லுங்க, பட்டயம். சொல்லுங்க, ஆண்டவர் கை வைத்து சொல்ல. ஜோமெல்லாம் சின்ன ஜோமன். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, எந்த அசுத்தத்தையும் நான் கையில் வச்சிருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு பிரிவில்லாத எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டவரே. நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே. பட்டையும் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நீ கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே ஏசாயா 65வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 65வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிதீர்கள். மறு உத்தரவு கொடுக்கறதில்ல. நீங்க கேட்க மாட்டீங்க. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாதை தெரிந்து கொண்டீர்கள். அதனால நான் உங்களை என்ன செய்வேன்? பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். ஏசாயா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இச்சை என்ன சொல்றார்? பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். அருமையானவர்களை திரும்ப திரும்ப சொல்றேன். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பட்டயம் நமக்கு வேணாம். அவருடைய கிருபையுள்ள வார்த்தை தான் நமக்கு வேணும்.
ஆமாவா இல்லையா? இல்லை கை வைத்து தோத்திரம் பண்ணல. அவருடைய பட்டையை நம்மளை நூறுக்கும் போது நம்மளால தாங்க முடியாது. ரொம்ப பயங்கரம். இன்னும் மனம் திரும்பாம உட்கார்ந்து இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி, பட்டையை உங்க வாழ்க்கையில ஒரு தலை மேல இறங்குறதுக்கு முன்னாடி மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தை இதுதான் நமக்கு சொல்லுது. 66:16 பாருங்க. ஏசாயா 66:16. கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்கால் கொலையுண்டவர்கள் அநேகராக இருப்பாங்க. கடைசி காலத்தில் அக்கினியாலும் பட்டயத்தாலும் ஆண்டவர் எல்லா மக்களோடும் வழக்காடுவார். அவரால் கொலையுண்டவர்கள் அநேகராக இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுதுங்க. வெளிப்படுத்தலுக்கு வாங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம். அவர் வாயிலிருந்து புறப்படுதில்லை அந்த பட்டயம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 சபையில் ஒரு சபைக்கு சொல்றாரு பாருங்க. இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். அவர் கையில் என்ன வச்சிருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் பின்னாடி போன கை தூக்கி சொல்லுங்களேன். அவர் கையில் என்ன இருக்குது? இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர். 16வது வசனம் பாருங்க. 16வது வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் தவறான கொள்கையை கைக்கொள்கிறவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். மனம் திரும்பு. தவறான பழக்கம் வேண்டாம். இந்த பெர்கமு சபையில நிக்கோலாய் மதஸ்தருடைய அந்த கொள்கைகளை கடைபிடிக்கிறவங்க இருந்தாங்க. அதை ஆண்டவர் வெறுத்து சொல்றார், நீ மறுப்பு இல்ல, என் வாயின் பட்டயத்தாலே நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னோட யுத்தம் பண்ணுவேன். சபைக்கு ஆண்டவர் சொல்றேன், மனம் திரும்பு. சொல்லுங்க, மனம் திரும்பு. மனம் திரும்புவேன். சொல்லுங்க, மனம் திரும்புவேன். இதை வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம் 15 வசனத்தை பாருங்க. 15. வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோளால் அவர்களை அரசாடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். புறஜாதிகளை வெட்டும்படி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை வெட்டும்படி அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. அன்பானவர்களே, இணையா பட்டயன்னு வெற்றின்னு சொல்லாதீங்க. சொல்றது வசனத்தை ஒரு சொல்லுங்க. கடைசி நாட்களிலே அவருடைய பட்டயம் வெளிப்படும். அவருடைய பட்டயம் வெளிப்படும். அவருடைய பட்டயம் வெளிப்படும். கவனமா இருக்கணும். மனம் திருப்பிட்டா பழிச்சிருக்கும் இல்லையா? அந்த பட்டயத்தினுடைய வெட்டுக்கு நம்ம ஆள. அன்பானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியின் பட்டயம் சொல்லுங்க. ஆவியின் இருபுறமும் கருவுள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்படுது. பரிசுத்தவான்கள் கையில சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் கையில இருபுறமும் கருவுள்ள பட்டயம் இருக்கும். கை இருக்கிறாங்க. கையை தூக்கி பாருங்க. வலதுகரை எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி பார்க்கலாம். என் கையில் என்ன இருக்குது? ஒரு கையில் விசுவாசன்ற கேடம், இன்னொரு கையில் ஆவியின் பட்டயம். நெகேமியா காலத்தில் ஒரு கையில் வேலை செய்யக்கூடிய ஆயுதம், இன்னொரு கையில் ஆயுதம். சொல்லுங்க, ஆயுதம். கையில் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? ஆவியின் பட்டயம் இருக்குதா? ஆவியின் பட்டயம். டெய்லி வசனத்தை மனப்பாடம் பண்ணி, வசனத்தை தியானம் பண்ணி, வசனத்தை படிக்கிற ஒரு கையில் தான் அந்த கையில் இருக்கும். தூக்கி நிறுத்தீங்க, படிதான் நல்லா போடி பட்டீங்க, ஆவியின் பட்டை கையிலிருந்து போயிடும். என்ன இருக்கும்? அந்த ஆவியின் பட்டை ஆண்டு வாயிலிருந்து புறப்படுற ஆவியின் பட்டை நம்மளை உருவாக்குது. ஸோ ஆவியின் பட்டை எல்லாரும் கை வச்சு சொல்லுங்களேன். ஆவி நல்லா கையை சேர்த்து சொல்லுங்களேன். ஆவியின் பட்டயம். ஆவின்னு சொல்லுங்களேன். இன்னும் ஒரு வசனத்தை தியானம் பண்ணி முடிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6:17. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். நல்ல கை வைத்து சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க?
எடுத்துக் கொள்ளுங்கள். 6 விதமான ஆயுதத்தை அங்கே பார்க்கிற வசனத்துல. சத்தியம், ஆயுதம் என்னும் பாதரட்சை, அதோட விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, ஆவியின் பட்டயம். எல்லாம் சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். சொல்லுங்க, ஆவியின் பட்டயம். மறுபடியும் பைபிளுக்கு உயர்த்தி காமிப்போம். பைபிள் எல்லாரும் உயர்த்தி பார்க்கலாம். சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். விசுவாசிகளுக்கு பவுல் சொல்றார், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்யுங்க? எடுத்துக் கொள்ளுங்கள். சொல்லுங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்ற 5 விதமான ஆயுதமும் நம்மை பாதுகாக்கும். ஆனா இந்த 6வது ஆயுதம் ஆவியின் பட்டயம். இது யார? எதிரியை அட்டாக் பண்றது. சொல்லுங்க, எதிரி. தெரியுமா உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறது? எதிரி இருக்கிறது தெரியுமா? 2 பேர் தான் இருக்கிற. ஒன்று நன்மை, இன்னொன்று தீமை. ஒன்று ஆண்டவர், இன்னொன்று பிசாசு. அப்போ பிசாசுன்னு ஒருத்தன் என்ன செய்யறான்? நீங்கள் ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல, சர்ச்சைக்கு வரல, பைபிள் சொல்கிறத கேட்கலன்னா உங்களை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். நீங்கள் உண்மையாக பைபிள் படித்து ஆண்டவர் பிள்ளையாக இருந்து ஆண்டவருக்காக வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்த எதிரி உங்களை சும்மா விட மாட்டான். ஆனால் அந்த எதிரி அவன் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கையில் என்ன கொடுத்துருக்கிறார்? ஆவியின் பட்டயத்தை. நல்லா கை வைக்க சொல்லுங்களேன், நல்லா கை பூச்சி சொல்லுங்களேன். ஆவி கையில் இருக்குது பாருங்க, கையில் இருக்குது. பைபிள் படிக்கிறவங்க, பைபிளை தியானிக்கிறவங்க, பைபிளோட வாழ்றவங்க கையில் அந்த ஆவியின் பட்டயம் இருக்குது. நல்லா கை வைத்து ஆவியின் பட்டயம் சொல்லுங்க, ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் கர்த்தருடைய கையில் ஆவியின் பட்டயத்தை கொடுத்துருக்கிறார். எதுக்கு? எதிரியை வீழ்த்த, எதிரியை எதிர்க்க இந்த பட்டயத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னது? 149 சங்கீதம் 8 வசனத்தில், அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா போராடுகிற இந்த சாத்தான் போராடுவான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா சாத்தான் போராடுவான். வசனத்தை குழப்புவான். வசனத்தின்படி வாழ முடியாதபடி நம்மளை குழப்புவான். நீ இந்த வசனத்தின்படி நடக்காத, உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லுவான். இந்த வார்த்தைக்கு விரோதமா பிசாசு போராடி அதனுடைய வல்லமையை குறைக்க அவன் முயற்சி செய்வான். கவனம் விசுவாசிகளே, நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக போராடுகிற பிசாசுடைய வல்லமையை எதிர்த்து போராடணும். அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவனை எதிர்க்கணும். பிசாசு நீங்கள் பண்ணுற எதை கண்டு பயப்பட மாட்டான். ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற இந்த வசனத்தை கண்டு தான் அவன் பயப்படுவான். எல்லாரும் மறுபடியும் பைபிள் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரையும் கூட சேர்ந்து. பிசாசு நான் சொல்கிறேன் எந்த ஜாலாக்கான, சொல்லுங்க, ஜாலாக்கான எந்த வார்த்தையை கண்டு அவன் பயப்பட மாட்டான். ஆனால் இந்த வசனத்துக்கு பிசாசு நடுங்குவான், ஓடியே போவான். ஆமென் சொல்லுங்களேன். வேதாந்தத்தின் நம்பகத்தன்மையை மறுக்கிறவங்க தங்களை என்ன செஞ்சிட்டாங்க? சாத்தான் கையிலே கொடுத்துட்டாங்க. இந்த பைபிளை சரியா பிரசங்கிக்காம தப்பா பிரசங்கிக்கிற எவன் ஆனாலும் அவன் யாரு? பிசாசு கையில அவன் இருக்கிறான். அன்பானவர்களே, உங்களுக்கு வசனம் தெரியுதா? நான் பேசுறது வசனம் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? இந்த வசனத்தை உங்க கையில வச்சுக்கிறீங்களா? உங்க கையில இருக்குதா இந்த வசனம்? உங்க வாழ்க்கையில் இருக்குதா இந்த வசனம்? இந்த வசனம் வேணுங்க. நீங்க படிக்கலன்னு சொல்லி பைபிளை படிக்காம இருக்காதீங்க. இந்த உபவாச ஜபத்துல எனக்கு இருக்கிற ஒரு ஜபம் வேற ஒன்றும் இல்லைங்க. ஒருவேளை நானும் உபவாசம் இருக்கிற ரெகுலரா இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறிப்பு, என் சர்ச்சுக்கு படிக்காம வர்றாங்க ஆண்டவரே, ஸ்கூலுக்கே போகல ஆண்டவரே, அவங்க கையில பைபிளை விரிச்சு அப்படியே நிற்கிறாங்க ஆண்டவரே. பையனை பிடிங்க அவனை, ரெண்டு போடுப்பா, போட்டு அவனை ஒழுங்கா உட்காந்து நான் பேசாமல் இருந்தேன். போட்டு ரெண்டு வைங்க அவனை, பொல்லாதா உட்கார் பேசாம. பனி அவருக்கு குளிர்து, அமைதியாக உட்காரு, பெரம்பு எடுத்துருவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை, இந்த பட்டயத்தை உடையவங்களாக நம்ம இருக்கணும். சொல்லுங்க, பட்டயம். நான் ஜோம் பண்ணுறது
வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, சபைக்கு வர படிக்காம ஆண்டவரை நான் பார்க்குற ஜெபத்துக்கு வரும்போது பைபிளை விரிச்சு வச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் என்னன்னு தெரியாது, ஆனால் விரிச்சு வச்சு பார்க்குறாங்க. ஆண்டவரே, அவங்களாம் படிக்கணும். ஆண்டவரே, வேற புக்கு படிக்கிறாங்களோ படிக்கலையோ, வசனத்தை படிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, வசனத்தை அமைதியாக உட்காந்துருங்க. நல்லா கை வைத்து சொல்லுங்கள். இல்லை லோய்யா, வசனத்தை படிக்க ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். வசனத்தை படிக்க ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். 2 டிகிரி வாங்கினவங்க அவங்களோட பைபிளை படிக்க தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவர் படிக்க தெரியாத ஏழை மக்களை பார்த்து, படிக்காதவங்களை பார்த்து, தேவையா இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை படிக்க வைப்பேன். உனக்கு இந்த உபவாச நாட்களுக்கு தாகத்தோட வா, நான் உன்னை படிக்க வைப்பேன். வசனத்தை உனக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். கையை செய்து ஆண்டவர் பயன்படுத்துங்களேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்பாம மறுத்தா ஆண்டவரை பிசாசுகளை கொடுத்துருவார். வசனத்தை ஏனோதாவும் படிக்காதீங்க, ஏனோதாவும் கேட்காதீங்க, கீழ்ப்படியாம இருக்காதீங்க. திரும்ப சொல்றேன், கர்த்தருக்கு பயமே உண்டாகுதா? 3 வார்த்தையை சொல்றேன். 1, இந்த தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருப்புள்ள பட்டை. சொல்லுங்க, இருபுறமும் கருப்புள்ள பட்டை. 2, ஆண்டவராகிய தெய்வத்துடைய இயேசுவின் வாயிலிருந்து இந்த கருப்புள்ள பட்டையும் புறப்படுது. 3, விசுவாசியின் கையில் இந்த ஆவியின் பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் கையில் இருக்குதா? என் கையில் இருக்குதா? என் கையில் அப்படி உட்காந்து ஜோம் பண்ணலாமா? அப்படி உட்காந்து கண்ணை மூடி ஆண்டவர் சொல்லுவேன். கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் சொல்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நல்லா பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை இருபுறம் கருப்புள்ள பட்டயம். சொல்லுங்க, இருபுறம். என் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இந்த பைபிள், இந்த வசனம், அது இருபுறம் கருப்புள்ள பட்டயம். சாதாரண புக்கா பார்க்காதீங்க, தலைமுறை வச்சுக்காதீங்க, படிக்க பாருங்க, கேளுங்க. பட்சப்பட்டு கொடுத்து பைபிளை படிக்க கேளுங்க. 10 ரூபா கொடுத்து படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு 10 ரூபா போடுறதுனால தப்பு கிடையாது. அவங்க டீ குடிச்சிட்டோம். இப்போ பைபிளை படிக்க கேளுங்க. ஒரு அதிகாரமாக படிக்க டெய்லி. படிக்க தெரியாதவங்க பைபிளை விரிச்சு ஆண்டவரை கேளுங்க, முறையிடுங்க. எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்வா. படிக்க தெரிஞ்சவங்க பைபிளை தூக்கி அப்படியே ஓரம் போட்டுறாதீங்க. பைபிளை வாசிங்க, பைபிளை எழுது. உங்க கையில் ஆண்டவர் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் வாயில் இருக்கிற அந்த பட்டயம் உங்க கையில கொடுத்திருக்கிறார். நாமே சொல்லுங்களேன். சொல்லுங்க, 1 ஆராதனை, 2 ஆவிக்குரிய போராட்டம். சொல்லுங்க, 1 ஆராதனை, 2 ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்கு தான் கர்த்தர் நம்ம கையில இந்த பைபிளை கொடுத்துருக்காரு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி. தம்பி கண்ணை மூடு. கை வாயில் தடுங்க. தம்பி பிடிப்பாங்க. தாமசம் ஜெபம் பண்ணுவீங்க. சும்மா நம்ம சேட்டை பண்ணாத. எல்லாரும் கண்ணை மூடி. கை வைத்து ஜெபம் பண்ண பார்க்கலாம். கை வைத்து இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இருபுறம் கருப்புள்ள பட்டயம். இந்த வேத வசனம் இருபுறம் கருப்புள்ள பட்டயம். கருப்புள்ள பட்டயம். இது நம்மளை வெட்டும். இது ரொம்ப கூர்மையானது. இது நம்மளை வெட்டும். இந்த பட்டயத்தை கவனமா ஹேண்டில் பண்ணணும். இந்த பட்டயம் ரொம்ப கவனமா இதை நம்ம கையில் எடுக்கணும். இந்த பட்டயம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கணும். அப்போ வெட்டாது. இந்த பைபிள் சொல்ற வசனத்தை கேட்கலையோ, இந்த பட்டயம் நம்மை வெட்டும். அவர் வாயிலிருந்து கருப்புள்ள பட்டயம் புறப்படுது. பரிசுத்தவானுடைய கையில் இந்த பட்டயம் கையில் இருக்குது. அவர் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி, ஒரு கைகளில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். சொல்லுங்களேன், வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. சொல்லுங்க, கர்த்தரை உயர்த்தும் துதி. ஆராதனை. இந்த பக்கம் கையில் இருபுறமும் கருப்புள்ள